நாங்களும் களத்தில் இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர் கூவிட்டே இருக்கிறாங்க. ஆர்ஆர் உண்மையாலுமே எனக்கு என்னன்னா, நீங்கள் ஆர்ஆரோ ஆர்ஆரோ அப்படிதான் இருக்குது. உங்கள் நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு படிப்பினை தானே, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்எஸ்சிக்கும் ஆர்ஆருக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டோட கூடி ஓங்கி நிற்கும் ரிஷப் பண்ட் தான் வின் பண்ண போகிறாரு. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடினமான உழைப்பாளி. அவரோட டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்னு மாதிரி இருக்கிறாங்க. பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி. அதாவது ஓப்பனிங்கும் நல்லா விளையாடுறாங்க, ஒன் டவுனும் நல்லா விளையாடுறாங்க. ஒரு 4 பேட்ஸ்மேன் வந்து அட்டகாசமாக அவங்களோட ரோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அருமையாக விளையாடுறாங்க. இதுதான் அவங்களுடைய பலம். அதே மாதிரி பவுலிங்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. இன்னும் வந்து வெளியே இருக்க பவுலர் யாராவது ரெடியாக இருந்தாங்கன்னா கூப்பிட்டு கூட அவர் விளையாட வச்சிருவாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆரை விட கம்பேர் பண்ணும்போது எல்எஸ்ஜி இஸ் வெரி பெஸ்ட் டீமு. பிளே ஆஃப் தகுதி பெறக்கூடிய டீமில் எல்எஸ்ஜியும் வச்சுக்கலாம். ஆனால் எல்எஸ்ஜி அதை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி டைட்டாக போகும் அப்படிங்கிறது வந்து போகும்போது இன்னும் நாட்கள் இருக்குது. அது அப்போ தான் தெரியும். இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஆர்ஆர்கிட்ட வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. உப்புச்சொப்பு இல்லாத டீமாக இருக்காங்க. அவங்க என்ன எப்படி எந்திரிச்சு வருவாங்களான்னா கண்டிப்பாக எந்திரிச்சு வரமாட்டாங்க. எந்திரிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. போன தடவையாவது சாம்சன் வந்து அடின்னு அடித்தார். இந்த தடவை அவரும் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஒன்றும் ஜெய்ஸ்வால் ஒன்றுமே இல்லை. பராக் வராரு, வேகமாக அடிக்கிறாரு, அதுக்குள்ளே அவுட் ஆயிடுறாரு. யாருமே ஒரு ஸ்டெடியாக இல்லை. அதுதான் அவங்க டீமோடைய மைனஸாக இருக்குது. ஆச்சர் வந்தார், 2 மேட்ச் நல்லா ஃபயர் ஆனார், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டார். ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எல்எஸ்ஜி தான் வின் பண்ணோம். பார்க்கலாம் எல்எஸ்ஜி எப்படி வின் பண்ணுதுன்னு.